வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை மணின் மனம் விளக்கு சேனலுக்கு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் சந்தோஷம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பைத்தம்பலகாரத்துக்கு ஏற்ற இதுகள் வறுக்க போகிறோம். அது என்னென்ன வறுக்க போகிறோம் அது சொல்லுவா. இப்போ அம்மா சொல்லுவா. சொன்ன பிறகு இப்போ வறுக்கிற வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே, நான் என்னென்ன வறுக்க போகிறோம்? பயரம், பயத்தம்பலகாரத்துக்கு ஏற்ற பொருட்கள் பயறு, உளுந்து, பச்சை அரிசி. அப்போ வறுக்கிற சாமான்கள் பயறு, உளுந்து. பேருந்து மிகுதி வறுக்கிற சாமான்கள் நச்சீரகம், மிளகு, மஞ்சள். அது தற்போது வறுக்க போகிறோம். வறுத்து நாளைக்கு தான் திரிக்க கொடுக்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்து நாளைக்கு தான் திரிக்க மழையாண்டோடைய நாளைக்கு தான் மழை பெய்கிற வழியா காரணத்தினால போகையில்லாத நாளைக்கு தான் போய் திரிக்க. சரியா சரி வாங்கோ. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வறுக்கிற எப்படி வறுக்கிறோம், என்ன மாதிரி அம்மா வறுக்குதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக வந்து உரல்ல போட்டு மஞ்சளை அம்மாவுக்கு நான் அடித்து கொடுக்குறேன். அப்புறம் அம்மா அதை எடுத்து சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்தா அதோட மிளகு சேர்த்து மஞ்சள் மிளகு சேர்த்து லைட்டாக செஞ்சு விட்றா. அதோட நச்சீரகம் செயல்படுது. இதை மூளையும் சேர்த்து வறுவடுது. அதுக்கப்புறம் வறுத்து முடிய ஒரு கிண்ணத்தில் போடுவது. அதுக்கப்புறம் பயறு சட்டியில் போட்டு அம்மா வறுத்து கொண்டிருக்கா. அதை வறுத்து ஒரு கிண்ணத்தில் போடுவது. பிறகு இப்போ அரிசி வரவிட போது அரிசி அதோடு சேர்த்து இந்த மஞ்சள் அடித்து அரிசியோடு சேர்த்து போடும். இப்போ நான் அடித்து கொடுக்குறேன் மஞ்சள். இப்படி ஓரளவு அடித்தா சரி. பிறகு அந்த மஞ்சளை எடுத்து அந்த அரிசியோட போட்டு லைட்டாக வரவிடுது. இந்த அவ்வளோத்தோடையும் சேர்த்து மல்லி கொஞ்சம் கொட்டி அதை அப்படியே லைட்டாக வெங்காயம் சேர்த்து அப்படியே லைட்டாக கொண்டு விடுது. பிறகு இந்த எவ்வளோத்தையும் சேர்த்து நச்சீரகம் போடுறாம்மா. நச்சீரகத்தையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். அதோடு சேர்த்து மிளகும் போடுறா. இதோட சேர்த்து வெந்தயம் போடுறாமா. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வருவது. இதோட சேர்த்து இறைச்சித்தூள் பேக்கெட் அதில் கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டு இதோட சேர்த்து வறுவடுது. இறைச்சித்தூள் பேக்கெட்டுகளுக்கு இருக்குது தானே, அந்த இறைச்சிகளுக்கு கூட அந்த அது போட்டு இதோட சேர்த்து வறுவடுது. அப்படியே வறுத்து முடிய ஒரு சட்டிக்குள்ள கொட்டியாச்சு. கொஞ்சம் போடும்.
பிறகு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போடுவது. தான் ஊற்றுறது மிளகாய், செத்தல் மிளகாய். பிறகு அந்த எண்ணெய்க்குள்ள செத்தல் மிளகாய் கொஞ்சம் போட்டு அப்படியே எண்ணெயோட சேர்த்து லைட்டாக வறுக்கணும். நம்ம அப்படியே வறுக்கிறா. காம்போடியே வறுக்கலாம் வெளியில். ஒரு கிண்ணத்துக்கு அதை அப்படியே போட்டு வருது. உளுந்து நசி வருது. கையில் போட்டு ஒரு அந்த குத்துற சின்ன உலகியால் லைட்டாக நசி வருது. இந்த உளுந்து வரத்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை. இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஒரு பயிர் வரத்த மாதிரி தான் உளுந்தும் பறக்கிறது. ஓகே, அம்மா அதை போட்டு லைட்டாக வச்சுக்கிறா. இப்படி நசிச்சா சரி. நசிச்சதை அப்படி ஒரு கிண்ணத்துக்கு போடுவது. பிறகு பயரையும் அப்படியே உளுந்து நசிக்க மாதிரி தான் அதை நசிக்கணும். உளுந்து நசிக்கிற மாதிரி தான் இந்த பயிரை நசிக்கணும். 2 முறை மாதிரி தான் நசிக்கணும். அப்படியே நசிக்க ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து போடுவது. பயிரை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு போட்டு, உலகு இல்லை அதனால பெரிய ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்துக்கு போட்டு அதில் இருக்கிற கோதுகள் நசிக்க தான் அதில் இருக்கிற கோதுகளை லைட்டாக தட்டி எடுக்கும். உலகுலையும் இப்படி தான் எடுத்து கட்டுறது. சின்ன சின்ன கோதுகள் இருக்கும், நசிக்க தானே டஸ்ட் மாதிரி. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அப்படி கட்டினா செய்யும். எவ்வளோத்தையும் ஒரு கிண்ணத்துக்கு போடுவது. அடுத்த உளுந்தையும் ஒரு கிணத்துக்கு போட்டு பயிர் அப்படியே புலகால விட்டு ஆட்டம் எடுத்தான். இந்த உளுந்தையும் லைட்டாக அந்த கோதுகள் இருக்கும் தானே நசிக்குது, அந்த கோதுகள் லைட்டாக மேலே இப்படி ஆட்ட அப்படியே பறக்கும். இந்த கில் எடுக்கிற கையில் பறந்து அப்படியே லைட்டாக அப்படி முன்னுக்கு அப்படியே இந்த இலை கிடக்கும். அதை லைட்டாக ஜலவதிக்கிட்டு அந்த கோதை அப்படியே எடுத்து அங்கே விட்டணும். அதெல்லாம் இந்த கோதெல்லாம் எடுத்து முடிய பையில் போடுபடுது. பையிலேன்னு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பையில் போட்டு அப்படி மில்லுக்கு கொடுத்து விடுவோம். மில்லு பிரிக்க அந்த பையில் போடுபடுது.
பிறகு பயர் உளுந்து அப்படின்ற மாதிரி தான். இந்த பச்சை அரிசியும் ஒரு அந்த மல்லிகை போட்டு பெரிய மல்லிகை போட்டு அதில் இருக்கிற அந்த லைட்டான தூசிகள் அது வெளியே தட்டி விடும். அப்படி அம்மா தட்டா அப்படின்னா பிறகு பயறு இருக்குதானே, இந்த பயரை இந்த பச்சை அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இதிலோட சேர்த்து உளுந்துன்ற அரைவாசி அந்த பைக்கில் போட்டு வச்சதானே அதுன்ற அதுக்குள்ள இருக்கிற அரைவாசியை இந்த பச்சை அரிசி பயிரோட சேர்த்து அப்படியே கலக்கணும். அம்மா கலந்து கொண்டுருக்கா. கண்ணு முடிய ஒரு பேக்கில் போடுவது. இதோட சேர்த்து அந்த முதல் மஞ்சள் இது வருதுதானே அதையும் போட்டு பேக்கில் போட்டு கட்டு வருது. அவ்வளோதான் உறவுகளே வீடியோ. இது அப்படியே வீடியோ கொண்டு உளுந்துற இறக்கி கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம மணிமணம் விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு ஆரம்பிக்கும். ஓகே உறவுகளே, மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்ததுக்கு.